ஹாய், வெல்கம் டு சமைத்து மயில். ரத்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடுகு அரை ஸ்பூன், உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன், சிறிதளவு மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம் சிறிதளவு, காரத்துக்கேற்ப வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கல்லெண்ணெய் 2 ஸ்பூன், ரத்தம் தேவையான அளவு. கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னையும் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்திக்கலாம். இது நல்லா பொன்னிறமாயிடுச்சு. வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் போடுறனாலும் போட்டுக்கலாம், உங்களோட சுவைக்கேற்ப போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை பெரிய வெங்காயம் போட்டுனா போட்டுக்கலாம், அது நம்மளோட ஆப்ஷனல் தான். வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. ரத்தத்தை ஒரு வாங்கிட்டு வந்த பேக்கெட்லேருந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா கரைச்சிக்குங்க. ரத்தத்தை அது ஊற்றிக்குங்க. ரத்தம் ஊற்றினோன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். கிளறி விட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. ரத்தம் சீக்கிரம் அடிப்பிடிக்கும், அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். ரத்தத்திலே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம எந்த தண்ணி எதுவும் விட தேவையில்லை. ரத்தத்திலே உப்பு இருக்குது, நம்ம உப்பு எதுவும் சேர்த்திக்க வேண்டாம். இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த தண்ணி சுண்டுச்சு. இது ரெடி ஆயிரும் இந்த டிஷ்ஷு. டேஸ்ட் பாருங்கள். உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மட்டும் போடுங்க, இல்லைன்னா உப்பு போட வேண்டாம். ரத்தத்துலேயே உப்பு இருக்கும். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. சுவையான ரத்த பொரியல் தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.